இது உங்கள் நியூஸ் 5. எல்லோருக்கும் நன்றி, வணக்கம். பொதுமக்கள் அனைவருக்கும் கோயம்புத்தூர் தொகுதி 20வது தொகுதியிலே மக்களவையில் தேர்தல் போட்டி போடுகிறேன். நான் ஆரம்ப காலத்தில் 2007 அப்துல் கலாம் அவரிடத்தில் வாழ்த்து பெற்றவர். 2011 மேயர் வேட்பாளராக போட்டியிட்டிருக்கிறேன். 2014 கோயம்புத்தூர் நாடாளுமன்ற வேட்பாளராக பக்கெட் சின்னத்திலே போட்டியிட்டிருக்கிறேன். இப்போது 3வது முறையாக 20 மக்களவை தொகுதியில் போட்டியிடுகிறேன். அதே பக்கெட் சின்னம்தான் வந்திருக்கிறது. என்னுடைய ஓட்டு 2வது பாக்ஸில் 6வது இடத்துல வரும். அதாவது 22 என்றது துரைசாமி என்று இருக்கும். செல்வபுரம் முதற்கொண்டு தலைக்கு உருமாலை கட்டின விவசாயிகளுக்கு அரை ஏக்கரா, விவசாய தொழிலாளர்களுக்கு அரை ஏக்கரா வழங்கப்படும். அதாவது நான் பாரத பிரதமராக உட்காரும் பட்சத்தில் 400 எம்பியிலிருந்து 500 எம்பிக்கள் வந்துவிட்டால், பாரத பிரதமர் அமர்ந்து விட்டால் 50 பிறந்த குழந்தையிலிருந்து, பெண் குழந்தையிலிருந்து 100 வயது மூதாட்டி வரைக்கும் 50 பவுன் வழங்கப்படும். நமது நாட்டிலே தங்கச் சுரங்கங்கள் உண்டு. அதாவது திருடிக்கொண்டு போயிருக்கிறார்கள். அதுபோக பெரும் பண முதலிகளிடத்தில் கட்டியாக டன்னு கணக்கில் வைத்திருக்கிறார்கள். அதுபோக நீலகிரி மாவட்டத்தில் தேவாலயாவில் தங்கச் சுரங்கம் இருக்கிறது, அதில் வெட்டி கொடுப்பேன். அதுபோக கர்நாடக மாநிலத்தில் தங்கச் சோலார், கட்டியாக வரக்கூடிய இடம், அதிலே வெட்டி கொடுப்பேன். அதனால் யாரும் எதிர்த்தனி கேள்வி கேட்கறதுக்கு இடமில்லை. சந்தேகப்பட வேண்டாம். உறுதியாக கொடுக்கப்படும். நாட்டில் உள்ள நம்ம மண்ணுக்குள் இருக்கிற பூமியில் இருக்கக்கூடிய பொருள் அனைத்தும் இந்திய மக்களுக்குத்தான் சொந்தம். இதில் எந்த விதமான மாற்றமில்லை. இன்றைக்கி ஆட்சியாளர்கள்லாம் அதை வைத்து கொண்டு தான் ஆடுகிறார்கள். மக்கள்கிட்ட விழிப்புணர்வு கொண்டு வரலை. ஒவ்வொருத்தரும் தெரிந்து யோசித்து செயல்படுங்கள். என்னுடைய வாக்கு, உங்களுடைய வாக்கு, என்னை ஏற்று போட்டி போடுற அனைவருக்கும் டெபாசிட் இழக்க செய்ய வேண்டும். அப்போது தான் நான் எடுத்தது தாராளமாக செய்ய முடியும். அவரவர்களுக்கு ரேஷன் கார்டு, ஓட்டிலே சீட்டு போட்டு அந்த சிலிப்பை வாங்கி கொள்ளுங்கள். அவர்கள் பச்சைங்களை கையெழுத்து போட்டு கொடுக்க சொல்லி வாங்கி கொள்ளுங்கள். அது தேர்தல் கமிஷன் இடத்தில் சொல்லியிருக்கிறேன். அது உறுதியாக கிடைக்கும். தாராளமாக பயப்பட வேண்டாம். அப்படி பயப்பட்டு உங்கள்கிட்ட யாராவது எதிர்த்து கேள்வி கேட்டு கொடுக்க மாட்டேன் என்று சொன்னால் உடனே ஃபோன் பண்ணுங்கள். அந்த எந்த வாக்குச்சாவடிக்கும் நான் வர தயார். உங்களுக்கு தேவையான காரியங்களை அனைத்தும் நான் செய்து தருகிறேன். தேர்தல் முடிவது 19ஆம் தேதி. ஒரு 5-6 நாள் இடைபெற்றுங்கள். அதற்கு மேல் உங்களுக்கு என்னென்ன பொது பிரச்சனையோ வந்து என்னை அணுகுங்கள். நான் கூப்பிட்ட இடத்தில் வந்து கலெக்டர்கிட்ட என்னென்ன தேவையோ உங்களுக்கு நேரடியாக நின்று வாங்கி கொடுப்பேன். கவலையே